வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க எல்லார் முன்னாடியும் ப்ரெசென்ட் பண்றதுக்கு. என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்பயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்கிற வேலை தேடிட்டு இருக்கிற எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி பொசிஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வந்து அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் எதுவுமே தேவையில்லை. இவங்க ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் ஒரு 215 வேக்கன்சியும், அதே மாதிரி வந்துட்டு பிடபிள்யூபிடிக்குன்ட்டு ஸ்பெஷலாக ஒரு அவங்களுக்கு மாத்திரம் ரிசர்வ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 31 வேக்கன்சியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன்ஸ் நேஷனல்கிட்டேருந்து அப்ளிகேஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த வேக்கன்சி பொசிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 215க்கான வேக்கன்சி. இந்த 215 வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 1 ஜூனியர் ஆப்ரேட்டர். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஜூனியர் ஆப்ரேட்டர் கிரேட் 1 தான். 23,000லேருந்து 78,000 தான் சேல்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட்டில் என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் 2, ஹிமாச்சலில் 4, ஜம்மு காஷ்மீரில் 1, லடாக்கில் 6, பஞ்சாபில் 12, ராஜஸ்தானில் 6, உத்தரப்பிரதேஷில் 45, உத்தரகாண்டில் 8, அருணாச்சல் பிரதேஷில் 3, அசாமில் 10, பீகாரில் 9, நாகாலாண்டில் 7, வெஸ்ட் பெங்காலில் 2, சண்டிகாரில் 8, மத்திய பிரதேஷில் 21, மகாராஷ்டிராவில் 21, தாதர் தாமன் தையூ ஹவேலியில் 2, ஆந்திர பிரதேஷில் 18, கர்நாடகாவில் 12, கேரளாவில் 3, புதுச்சேரியில் 1, தமிழ்நாட்டில் 13, தெலுங்கானாவில் 1. இந்த 213 வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி கேட்டகரியில் வருது. இது எல்லாமே அன்ரிசர்வ்ட் எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல், எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேட்டகரிக்கான ஓப்பனிங் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இந்த 215 கேட்டகரிக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டால் இந்த ஜாப் ப்ரொஃபைல் என்னவோ அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்க அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பட் பிடபிள்யூபிடிக்குன்னு தனியாக ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். இந்த பொசிஷன் எல்லாமே இந்த 31 பொசிஷனும் பிடபிள்யூபிடிக்கு அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பேக்லாக் வேக்கன்சி. இது எல்லாமே அதே 23,000 to 78,000 வேக்கன்சி இருக்குது. இது இல்லாமல் கிரேட் 3யும் பிடபிள்யூபிடியில் இருக்குது. ஸோ ஜூனியர் அட்டண்டன்ட் கிரேட் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் ரீஜனில் 11, ஈஸ்டர்ன் ரீஜனில் 4, வெஸ்டர்னில் 1, சதர்ன் ரீஜனில் 7 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிரேட் 3ல் ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 to 1,05,000 சேலரி. இதுவும் அதே மாதிரி தான் 4 ஏரியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. நார்த்தன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ரீஜன். ஸோ இது எல்லாமே பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்காக. ஆனால் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கான கரெக்டாக கவர்மெண்ட் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஜூனியர் ஆப்ரேட்டர் கிரேட் 1 இது வேக்கன்சி அதை போஸ்ட் நம்பர் 101லேருந்து 123 வரைக்கும். இதுக்கு 10th பாஸ் பண்ணி 2 years ஐடிஐ இன் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணியிருக்கணும். இந்த ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க யாரெல்லாம் எந்தெந்த ஸ்ட்ரீமில் படித்தவங்கெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், கெமிக்கல் பிளான்ட்டு, எலக்ட்ரீஷியன், மெக்கானிஸ்ட், ஃபிட்டர், மெக்கானிக் கம் ஆப்ரேட்டர், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம், வயர்மேன், மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இஎஸ்எம். ஸோ இந்த கேட்டகரியில் ஐடிஐ படித்தவங்க இந்த ஜூனியர் ஆப்ரேட்டர் கிரேட் 1க்கு அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷனாக ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனில்
இது சம்மந்தப்பட்ட ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்டெண்டன்ட் கிரேட் 1. இது வந்து பிடபிள்யூபிடிக்காக ரிசர்வ் பண்ண கேட்டகிரி. 201லேருந்து 204, அதாவது ஃபஸ்ட்டு 4 ரீஜன், நார்த்தன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், சதர்ன், இந்த 4 ரீஜனுக்கானது. இது வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. 40 ஆர் அபவ் 40 மார்க் வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அடுத்தது ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3. இதுவும் பிடபிள்யூபிடி ரிசர்வ் பண்ண அந்த கேட்டகிரி. இது வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் பண்ணியிருந்தா போதும். ஆனால் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீட் ஒரு 20 வார்த்தை வந்து ஒரு நிமிஷத்துக்கு டைப் பண்ணுற மாதிரியான டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். இதுக்கு மினிமம் 1 இயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங் இல்லை கவர்மெண்ட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ண ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கேட்டகரிக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸு, இந்த நம்ம பார்த்த இத்தனை பொசிஷனும் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, யாரெல்லாம் நாட் எலிஜிபிள்ன்றது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இன்ஜினியரிங் படித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக் படித்தவங்க, எம்பிஏ, சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ, எல்எல்பி, எம்சிஏ அண்ட் பிஹெச்டி, இந்த மாதிரி பெரிய குவாலிஃபிகேஷன் யார் படிச்சிருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணாதீங்க, யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்துட்டு ஜாயினிங் லெட்டர், பே ஸ்லிப்பு, இன்க்ரிமெண்ட் லெட்டர், ரிலீவிங் லெட்டர், டெசிக்னேச்சர், நேச்சர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இருக்கணும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசு, அதாவது 12th படிச்சிருந்தா போதும்னு சொன்னல, அவங்கெல்லாம் 18 வயசு இருந்தால் போதும். ஸோ 18 to 26 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜ் சர்டிஃபிகேட் வந்து 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதில் வர்ற அந்த ஏஜ் வந்து தான் அவங்க டாக்குமெண்ட்டாக எடுத்துக்குவோம், ஏஜ் டாக்குமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, டிசபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வரும்போதோ, ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வரும்போதோ, இல்லை ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வரும்போதோ அவங்க ஒரு செகண்ட் கிளாஸ் ரயில் ஃபேர் வந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை ரீஎம்பர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஜூனியர் ஆப்ரேட்டர் 101லேருந்து 123 வரைக்கும், அதே மாதிரி 201லேருந்து 204 வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வச்சுட்டு, ஸ்கில்லு டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாம் வச்சுட்டு, இது இல்லாமல் ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் இருக்குது. அதில் குவாலிஃபை ஆகிறவங்க தான் ஜூனியர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டண்ட் இது 205லேருந்து 208 வரைக்குமான கேட்டகரி. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு இதை வச்சுட்டு, இது இல்லாமல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நெகட்டிவ், அதாவது ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் வந்து இங்கிலீஷ்லையோ இல்லை ஹிந்திலேயோ மாத்திரம்தான் இருக்கும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபைடு, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, அவங்க அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுறதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட், அதாவது அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டெஸ்ட் அதில் இருக்கும். நீங்கள் அதை அட்டன் பண்ணி சும்மா ஒரு ட்ரைனிங் மாதிரி அட்டன் பண்ணி என்ன மாதிரி இருக்கும், அதை எவ்வளோ ஸ்பீடாக அட்டன் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறதுக்காக ஒரு மார்க் டெஸ்ட் லிங்க் ஒன்று இருக்கும். நீங்கள் அதை போய் அந்த டெஸ்ட்டை எழுதி நீங்கள் ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கலாம் டெஸ்ட்டு வேகமாக எழுதுறதுக்கு. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நான் ரீஃபண்டபுள் அமௌண்ட்டு எல்லா எல்லா மற்ற எல்லாருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ரீசண்ட்டு கலர் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். இது இல்லாமல் 10th 12th டிகிரி, ஐடிஐ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதுக்கான
ப்ரூஃப் உங்களுக்கு இருக்கும், கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கும். இது எல்லாமே ஸ்கேன்டு டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண உட்காருங்க. இதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்துலேயும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு சென்டர் இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சென்னையில் மாத்திரம் இந்த டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு கேண்டிடேட் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2-3 போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. முக்கியமான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் 3rd February 2025 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 23rd February 2025. அதே மாதிரி அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னா மார்ச் இல்லை ஏப்ரல் 2025. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஏப்ரல் 2025 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோடைய ரிசல்ட்டு இது வந்து ஏப்ரல் இல்லைனா மேலேயே கொடுத்துருவாங்க. இதை வச்சு தான் அடுத்தது உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டோ இல்லை வந்துட்டு அடுத்தது இன்டர்வியூவோ எல்லாமே இருக்கும். ஸோ வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IOCL.com போங்க. லேட்டஸ்ட்டு ஜாப் ஓப்பனிங் கெரியருக்குள்ளே போனீங்கன்னா லேட்டஸ்ட்டு ஜாப் ஓப்பனிங் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதில் ஜாப் ஓப்பனிங்கில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டிவ் பர்சனல் இன் மார்க்கெட்டிங் டிவிஷன் 2025 இந்த லிங்க்குள்ளே போங்க. இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.